ஓகே பிள்ளைகள், லாஸ்ட் படிச்செல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பிள்ளைகள், லாஸ்ட் படிச்ச விஷயங்கள் ஞாபகத்துல இருக்குதா? என்ன படிப்பு முடியி ஞாபகப்படுத்துங்க கொஞ்சம். ஓகே, இல்ல சத்தம் இல்ல, யாரும் கேட்டதுக்கு பதில காணாம. அஃப்ரீன் சொல்லுங்க. அஃப்ரீன், சொல்லுங்க சார். கேட்ட கேள்விக்கு ஏன் பதில் வரல? லாஸ்ட் வீக் படிச்ச விஷயங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சார் லாஸ்டா குடியேற்றத்தின் குடியேற்ற பரம்பரை செலவாக செஞ்சு காரணிகளை பார்த்தோம் சார். எந்த குடியேற்றம்? பண்டைய குடியிருப்புகள். ஆரம்ப வரலாற்று காலம் படிச்சோங்களா? மைக்க மத்தாக்கள் ஓப்பன் பண்ணி வைக்கணும். அவங்களோட மைக்கெல்லாம் உள்ள இருக்குது. ஆரம்ப வரலாற்று காலம் படிச்சிட்டோம், படிச்சு பாடத்தை முடிச்சிட்டோம். கடைசியாக சீவனோபாயம் படிச்சோம், அப்படிதானே? கடைசியா சீவனோபாயத்துல விவசாயத்தை படிச்சு, விவசாயத்துல நெற்பயிர் சேனை பயிற்சி முக்கிய இடம் பெற்றதுன்னு சொல்லி படிச்சிருந்தோம். சரி, இன்னைக்கு புதிதாக யாரும் இருக்கிறீங்களா? யாராவது புதிதாக இன்னைக்கு? இல்லையா? யாரும் இல்ல. ரைட், ஓகே, பரவாயில்ல. பழையாக்கள் படிச்சாக்கள் தானே இருக்கிறீங்க நம்மளோட. இன்னைக்கு நாங்க புது பாடத்துக்கு போறோம். புது பாடத்துக்கு போறதுக்கு முதல்ல நாங்க பார்ப்போம் அந்த 2வது பாடத்துல உள்ள பிடிஎஃப் ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துருவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அது பார்த்துட்டோமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பிடிஎஃப் போடுறத பாருங்க. அன்றைக்கு நான் கொஞ்சம் போட்டு காட்டினேன்னு நினைக்கிறேன். போட்டுக்கொள்ளுங்க, பாருங்க. இதுல ஏதாவது சுருக்கமா இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 3ஆம் பாடம் ஆரம்பிக்க போறோம். ஓகே, மாத்திரேன். இதுல ஏதாவது விளங்காம இருந்தா கேட்கணும். ஓகே சொல்லுங்க, பார்த்துட்டா? ஓகே சார். ரைட், எல்லாரும் அப்பதான் அடுத்த பேட்டை இப்போ போட முடியும். இதெல்லாம் உங்களுக்கு லேசா இருக்கும். இடங்கள் இதெல்லாம் புத்தகத்துல உள்ளது, கூட புத்தகத்தில் உள்ள விஷயங்கள். இந்த வளையங்கள் எல்லாம் இருக்குது, வளையங்கள் உள்ள இடங்கள் இருக்குது. 11ஆம் பக்கம்னு நினைக்கிறேன், அப்படி நம்ம புத்தகத்துல இந்த மாதிரி ஞாபகம். அந்த பக்கத்துல இந்த பாடங்கள் இருக்குது. இந்த கரையோர சுற்றாடல் வளையங்கள், எங்கெங்க மக்கள் வாழ்ந்தாங்க, எல்லா இடமும் இதுல இருக்குது. சரி, இது ஓகே. இந்த பரம்பரையில செல்வாக்கு செலுத்திய காரணங்களும் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்களின் வாழ்க்கை முறை.
இந்த 2 விஷயம் இருக்குது. இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இந்த படம் அன்னைக்கு நான் காட்டினேன். படம் தேவையில்ல, இதை நாங்கள் பார்த்துட்டோம். இந்த இடங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். எனக்கு எடுத்தீங்களோ தெரியல, இதை எடுத்துக்கொள்ளணும். இதுல இருக்க இந்த உதாரணங்கள் அனைத்தும் இதுல இருக்குது. சரி, இந்த காட்டுப்பிலாவின் விதை சாப்பிட்டது, எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் இதுல இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இலங்கையின் கற்கால மனிதன் உணவு முறைகள். இது லேஸ் உங்களுக்கு இலகுவா இருக்கும். சரி, தொழில்நுட்ப முறை. சரியா, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் தேவை. இதெல்லாம் நான் உங்களுக்கு படிப்பிச்ச விஷயங்கள் எல்லாமே படிப்பிச்சதுதான். கொஞ்சம் சுருக்கமாக இதுல இருக்குது. இதுல கல்லாயுதங்களுடைய படம் நான் அன்னைக்கும் காண்பித்தேன். இது கல்லாயுதம் செய்வது, மாலையின் மணி, இது இந்த ஆண்கள் பெண்களுடைய உடல் மனிதனுடைய உடல் அமைப்பு படித்தோம். இது வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் சடங்கு சம்பிரதாய முறைகள். இதுவும் நாங்க படிச்சிருக்கோம். மரண சடங்கு. இதெல்லாம் இதுல உதாரணம் இருக்கு போல இருந்து பாருங்க. ஆதாரம் கிடைக்கப்பட்ட இடங்கள், ராவநெல்ல குகை துளையிடப்பட்ட மண்டையோடு கிடைச்சிருக்கு. சில நேரம் வன்வேர்டு ஆன்சர்ல கேட்கப்படுற விஷயங்கள், வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய மண்டையோடு கிடைக்கப்பட்ட இடம், துளையிடப்பட்ட மண்டையோடு கிடைக்கப்பட்ட குகை. ரைட், இப்போ இந்த ராவநெல்லைங்கிறது படிச்சிருக்கணும். அதே மாதிரி பாறைகள் பூசப்பட்டிருக்கு. பாகியன் கல குகை தான் சிவப்பு நிற உராய்ந்து பூசப்பட்ட எலும்புக்கூட்டின் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி குகையில சடலம் புதைச்சிருக்கிறாங்க. வளைத்து புதைக்கப்பட்டதுக்கான உதாரணம் குருவிட்ட பட்டதொம்பல் என்ன குகையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சரி, ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது இந்த மனிதனுடைய மரண சடங்கு முறை நான் அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு. இந்த முன் வரலாற்று காலம் எதுவும் உங்களுக்கு நான் காண்பிச்சேன்னு நினைக்கிறேன். மாற்றங்கள் எப்படி மாறி இருக்குது, முன் வரலாற்று காலம் மாற்றங்களுடனான சகாப்தம் இருக்குது பாருங்க. முதல் 5 காரணங்கள் போடப்பட்டிருக்குது. முன் வரலாற்று காலம் உருவாகியவைக்கான காரணங்கள்: ஒன்று, காலநிலை மாற்றம், சனத்தொகை அதிகரிப்பு. முன் வரலாற்று கால குடியிருப்புகளின் தன்மை இருக்கு பாருங்க. நிரந்தரமான குடியேற்றங்களும் வாழிடங்களும் உருவாக்கப்பட்டமை. வறட்சி சுவர் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி வீட்டின் உட்புறம் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. செவ்வக வடிவிலான வீடுகள், இழுக்கு புள்ளினால் பேயப்பட்ட வீடுகள் இருந்திருக்குது. சரி, இதுவும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இதெல்லாம் தேவையான விஷயங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு எக்ஸாம் கூட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இது முன்வரலாற்று காலத்துல இந்த அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானம், களிமண்ணோட மயானம் இருந்த அந்த முன்னொரு கால மரண சடங்கு முறைகள் 3 இருக்குது. அந்த 3 மரண சடங்கும் ஞாபகம் வச்சிருக்கணும். இது இப்பன் கட்டுவன் சொல்லப்படுகின்ற மெகாதிலிக் மரபை சார்ந்த மயான முறை. பருமக்கமாருக்கு சம்பந்தமான மயான முறை தான் இது. அஸ்தி வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்குது. இது களிமண்ணோட மயானம், பச்சை களிமண்ணோட மயானம். இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இறந்ததுக்கு பிறகு சடல களிமண்ணால ஓடம் போல் செய்து அதுல சடலத்தை வச்சு எரிக்கிறது. ரைட், முன்வரலாற்று கால மனிதனுடைய வாழ்க்கை முறை, நிலையான குடியிருப்பு, விவசாய வாழ்க்கை, இரும்பு உபகரணங்களை பயன்படுத்தினாங்க, மட்பாண்டம் பயன்படுத்தினாங்க, பெண்கள் தங்களை அலங்கரிச்சிருக்கிறாங்க, மயானங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் அவரோட வாழ்க்கை முறைக்குள்ள வரும். அதுக்கு உடனடியாக நம்ம வீட்டை வச்சு என்ன சொல்லலாம், அந்த மடக்கு கண்டுபிடிக்கப்பட்டது, கண்மை இடுவதற்கான குச்சி கண்டுபிடிக்கப்பட்டது, அரைக்கும் கற்கள் இருந்தது, இப்படி நிறைய விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரி,
தொழில்நுட்பத்திலையும் அதே விஷயங்கள் தான் வரப்போகுது. உலோக பயன்பாடு, மட்பாண்ட தொழில்நுட்பம், வீடு கட்டும் தொழில்நுட்பம், மணிகள் செய்யும் தொழில்நுட்பம், மயான பயன்பாடு, இதெல்லாம் அதோட சம்பந்தப்பட்டதாக முன் வரலாற்று காலத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல படிச்சிருக்கிறோம். இதுதான் ஆரம்ப வரலாற்று காலம். கொஞ்ச நாள் இருந்தது இல்லையா? ஆரம்ப வரலாற்று கால பரம்பலில் செல்வாக்கு செலுத்திய விதம் ஒன்று இருக்குது. வருடாந்த மலைவீழ்ச்சி, மண்ணின் தன்மை, தரை தோற்ற வேறுபாடு, இயற்கை வளங்களின் பரம்பல், நீரோடைகள், இதெல்லாமே வரலாற்று காலம் அல்லது ஆரம்ப வரலாற்று காலம்னு சொல்லப்படுகின்ற காலத்துக்குரியது. சரி, அடுத்து இந்த வரலாற்று கால குடியிருப்புகளின் தன்மையை பொறுத்தவரையில குலத்தை அடிப்படையாக கொண்ட குடியேற்றங்கள் வளர்ச்சியடைந்தமை, சுமணவாபிகாம, விகாரவாபிகாம சொல்லப்பட்டது. பல்வேறு தொழில்களின் அடிப்படையில் குடியேற்றங்கள் காணப்பட்டிருக்குது. கசிகாரகாம, மணிகாரகாம, தொழில் அடிப்படையில கேவட்டகாம, வட்டகீகாம படிச்சிருக்கோம் நாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில். சரி, காரணக்காரி அடிப்படையில பட்டானகாம், நியம்காம், ஓலகாம் அப்படின்னு சொல்லி படிச்ச விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. புத்தகத்தில் அந்த பகுதிகள் ஞாபகம் இருக்கணும். குடியேற்றங்களின் அமைப்பை பொறுத்தவரையில 5 அல்லது 6 குடும்பம் தான் ஒரு கிராமத்துல இருந்தாங்க. அதிகப்படியாக 30 குடும்பம் இருந்தது. சில இடங்கள்ல 50 குடும்பம் சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக 15 தொடக்கம் 25 நபர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. சரி, இப்ப அந்த குடும்பத் தலைவன் தான் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றான். குடும்பத் தலைவன் குறுகபதி அல்லது கஹாபதினு சொல்லி கல்வெட்டுக்கள்ல சொல்லப்படுறான். அதுல இருந்து வந்தவர் தான் கிராம தலைவன் கமிக்கர். அதுல இருந்து வந்தவர் தான் பிரதேச தலைவன் பரமக். அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நாங்க 3வது பாட்ட படிக்க போற விஷயங்கள். சரியா பிள்ளை? ரைட். இந்த பாருங்க, எதிர்நோக்கிய பிரச்சனைகள், சனத்தொகை அதிகரிப்புக்கேற்ப உணவு உற்பத்தி அதிகரிக்க வேண்டி, இதெல்லாம் சாதாரணமான பிரச்சனை. நீர் பிரச்சனை, வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துறதில் ஏற்பட்ட பிரச்சனை, சனத்தொகை அதிகரிப்புக்கேற்ப தேவைகள் அதிகரித்தது, நீர் முகாமை தோண்டி, பல பிரச்சனைகளுக்கு இந்த வரலாற்று கால ஆரம்ப வரலாற்று கால மக்கள் முகம் கொடுத்திருந்தாங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை அடைஞ்சது தான் அடுத்த தீர்வாக வரும். சரி, இவ்வளவுதான் இந்த 2வது பாடம் நாங்க படிச்சு முடிச்சோம். இந்த படித்து முடித்ததுல உங்களுக்கு ஏதாவது விளங்காத விஷயங்கள் இருந்தா இப்பயே கேளுங்க. அதை நாங்க தெளிவுபடுத்திட்டு 3வது பாடத்துக்கு இன்றைக்கு போறோம். என்ன மாதிரி சார்? ஆமா, குறைவிண்டமன்ற நம்பல இந்த மனிதர்கள் எலும்பு கூட வளைச்சு போயிச்சிருக்காங்கன்னு சார், நீங்க தானே சார்? அது ஏன் அப்படி போயிச்சாங்க? அது வந்து அவங்களோட ஒரு முறைன்னு சொல்றாங்க. வழிபாட்டு ஒரு மரண சடங்கு முறைன்னு சொன்னாங்க. ஏன் வளைத்து புதைச்சாங்கன்றதுக்கு காரணம் சொல்லப்படல. ஆனா அது அவங்களுடைய ஒரு முறை உண்டு. மரண சடங்கு முறை, முறையற்ற மரண சடங்கு தானே. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய மரண சடங்கு வந்து முறையற்றது. முறையற்ற மரண சடங்கு முறை. அந்த முறையற்ற மரண சடங்குல இது ஒரு வகையாக புதைச்சிருக்கிறாங்க. அது ஆரம்பத்துல சடலத்தை புதைக்கும் போது நேரா புதைச்சிருக்கிறாங்க. ஆனா பிறகு அந்த எலும்பு கூட எடுத்து நிறந்தீட்டி புதைக்கும் போது தான் அதை வளைச்சு புதைச்சிருக்காங்க. அப்ப அதற்கான சரியான காரணம் விளக்கம் கொடுக்கப்படல. ஆனா வளைத்து புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் நாங்க எழுதும் போது எழுதணும். சரி, ஏன் நிறம் திட்டினாங்கன்னு நீங்க கேட்கலையே. நிறம் திட்டினதுக்கான காரணம் அவங்க யோசிக்கிறாங்களாம், அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் இறந்தவங்க தங்களை ஆசீர்வதிப்பதாக, அவங்க தங்களோட வாழ்வதாக நினைக்கிறாங்களாம். அதனாலதான் அவங்க இறந்த அந்த எலும்பு புதைச்சிட்டு எலும்பு கூட தோண்டி எடுத்து அது நல்லா பார்த்து கொண்டிருப்பாங்க, தங்களை ஆசீர்வதிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருந்திருக்குது. சரி, கேக்குது. இப்ப கவரேஜ் இருக்குமா?
இப்ப தெளிவா கேக்குதா? சார். ரைட். இந்த அறிமுகத்தை கொஞ்சம் பாருங்க. இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி. எப்படி இலங்கையில அரசியல் அதிகாரம் வளர்ச்சி அடைந்தது? ரைட். இந்த வீடியோ ஒன் பண்ணல பிள்ளைகள், ஒன் பண்ணா கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை வருது. முற்காலத்துல இந்த ஒரு அறிமுகம் தான், இதுக்கு நாங்க படிச்ச விஷயம், அறிந்த விஷயம், அது திரும்பி சொல்லப்படுறாங்க. இந்த முற்காலத்துல எமது நாட்டை அரசர்கள் பலரும் அரசிகள் சிலரும் ஆட்சி செய்ததாக வரலாற்று மூலாதாரங்கள் குறிப்பிடுகின்றன. ஆரம்ப காலத்துல எமது நாட்டை அரசர்கள் பலரும் அரசிகள் சிலரும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இப்ப இந்தியாவிலிருந்து இங்கு வந்த இளவரசன் விஜயன் இலங்கை ஆண்ட முதல் மன்னன் என மூலாதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜயன் இலங்கை ஆண்ட அந்த விஜயன் தான் முதலாவது மன்னன் சொல்லி மூலாதாரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அவன் இந்நாட்டுக்கு வந்தது கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஆகும். இப்ப நீங்க உங்களுக்கு பார்ட் ஒன்ல ஒரு பேப்பர்ல எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி கேட்கிறாங்க, அல்லது யாரோ கேட்கிறாங்க, இலங்கையினுடைய முதலாவது மன்னன் யார் அப்படின்னு கேட்டா விஜயனை சொல்றது இல்ல. ரைட். இங்க கொடுத்ததுக்கு விஜயன் முதலாவது மன்னன் பண்டுகாவேன் தான். வரலாற்று மூலாதாரங்கள் மகாவம்சம் குறிப்பிடுவதன்படி பண்டுகாவேன் தான் முதலாவது அரசன், விஜயன் அல்ல. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, விஜயன் இலங்கைக்கு வந்தான், ஒரு இளவரசன், இலங்கை ஆண்ட முதல் மன்னன் சொல்றாங்க. மூலாதாரங்கள் இருக்குதாம், ஆரம்ப கால வரலாற்று மூலாதாரங்கள் இருக்குன்னு சொன்னதுக்கு எக்ஸாம் பேப்பர்ல எங்களுக்கு விஜயன் அல்ல பண்டுகாவேன் என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த அறிமுகத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம் இதே பாடத்துல பிறகு நாங்க அரசின் அதிகார வளர்ச்சி பார்க்கும்போது வரலாற்று மூலாதாரங்கள் படி பண்டுகாவேன் இலங்கை முதலாவது மன்னன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். சரி, அதனால இந்த அறிமுகம் ஒரு விளக்கத்துக்காக மட்டும்தான். சரி பாருங்க, இளவரசன் விஜயன் இங்கு வருவதற்கு முன்னரே இந்நாட்டில் குடியிருப்புகள் இருந்ததாக தொல்பொருள் ஆதாரங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளன. யார் வர முன்னுக்கு? விஜயன் வர முன்னுக்கே இலங்கையில குடியிருப்புகள் இருந்ததாக ஆதாரங்கள் நிரூபிக்க. அதை நாங்க முதல் படிச்சோம் 2வது பாடத்துல, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முன்னர். அதைத்தான் சொல்ல வராங்க. அப்ப ஒரு பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் அடுத்த பாடமா போயிட்டு இருக்குது. இந்த கிமு 2400 வருடங்களுக்கு முன்பிருந்தே முன்னேற்றகரமான விவசாய சமூகம் காணப்பட்டதாக பெரகல அல்துமுல்லா ஆகிய பிரதேசங்களை கண்டறியப்பட்டுள்ள புரதான மயானங்களிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அது என்ன மயானம்னு சொன்னா, பெரகல அல்துமுல்லையில பச்சை களிமண் ஓட மயானம். ஞாபகம் இருக்கும், 2வது பாடத்துல படிச்சோம் முன் வரலாற்று காலத்துல. இப்ப அல்துமுல்ல பெரகலையில கண்டுபிடிக்கப்பட்ட மயானம் பச்சை களிமண்ணோட மயானம். அப்ப அதை பார்த்துட்டு இவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல வளர்ச்சி அடைந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க, முன்னேற்றகரமான சமூகம் இருந்திருக்கு, விவசாய சமூகம் இருந்திருக்கு அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, உறுதிப்படுத்துறாங்க. அவ்வாறான சமூகம் ஒன்று பூசல்கள் பிரச்சனைகள் இன்றி வாழ்ந்திருக்குமானால் அச்சமூகத்தை நிர்வகிக்க ஏதாவது முறைமை ஒன்று இருந்திருக்க வேண்டும். இந்த சமுதாயம் பிரச்சனை இல்லாம இருக்குன்னா அங்க ஏதோ ஒரு நிர்வாகம் ஒன்று இருக்குது. எப்படி அந்த சமூகத்தை சரியாக கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. அவ்வாறாகி இந்நாட்டு அரசியல் அதிகாரத்தின் வரலாறு இளவரசன் விஜயனுக்கு முன்பிருந்தே ஆரம்பமாகி இருக்க வேண்டும். இப்ப விஜயன் வந்ததுக்கு பிறகு மட்டுமல்ல, விஜயன் வருவதற்கு முன்னுக்கே இலங்கையில ஒரு அரசியல் அதிகார வளர்ச்சி இருந்திருக்கிறது. மக்கள் குழுக்களாக இருந்திருக்கிறாங்க, கிராமங்கள்ல வாழ்ந்திருக்கிறாங்க, பிரதேசங்கள் இருந்திருக்குது, இணைக்கப்பட்டிருக்குது. இப்படி எல்லாம் இருக்குமா இருந்தா மக்கள் எப்படி இருந்திருக்காங்க, ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க. அந்த ஒற்றுமையை நிர்வகிக்கிறதுக்கு ஆக்கள் யாரோ இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, ஒரு நாட்டை ஆளும் அதிகாரத்தை அரசனுக்கோ அரசிக்கோ வழங்குவது அந்நாட்டு மக்கள் ஆவர். ஒரு நாட்டை ஆளும் அதிகாரத்தை அரசனுக்கோ அரசிக்கோ வழங்குவது அந்நாட்டு மக்கள் ஆவர். எவர் ஒருவருக்கும் நாட்டை ஆள்வதற்கு பொதுமக்களின் விருப்பு இன்றியமையாததாகும். பொதுமக்கள் விரும்பினால்தான் நாட்டை என்ன செய்ய முடியும், ஆள முடியும் மன்னனால. மன்னனை பொதுமக்கள் விரும்பலன்னு சொன்னா அவரால் என்ன செய்ய முடியாது, ஆட்சி செய்ய முடியாது. நிம்மதி இருக்காது, ஆட்சி ஒழுங்கு இருக்காது, நாட்டுல அமைதி இருக்காது. அப்படி எல்லாம் இருந்தா தான் அந்த நாடு என்ன செய்யும், சிறப்பாக இருக்கும். மக்களின் விருப்பமின்றி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்ட ஆட்சியாளர்களுக்கு நீண்ட காலத்திற்கு அந்நாட்டை
நிர்வகிக்க முடியாது போனமே வரலாறு நமக்கு எடுத்து காட்டியுள்ளது. என்ன சொல்றாங்க, மக்களோட விருப்பம் இல்லாம வர்ற ஆட்சியாளர் நீண்ட காலம் நிலைச்சு நிக்க முடியாது. மக்கள் அவர் என்ன செய்வாங்க, வெறுப்பாங்க. பெரும்பான்மையோரின் ஆதரவுடன் நாட்டை நிர்வகிக்கும் அதிகாரத்தை விருப்புன்னு சொல்றாங்க. பெரும்பான்மையோட ஆதரவை பெற்று தெரிய வந்தவர் தான் பெருவிருப்புன்னு சொல்றது. மைக் ஆஃப் பண்ணுங்க. இந்த பிரதான காலத்துல இந்த கீழை தேசங்களில் சரி பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன இந்த சொற்பிரயோகம். பெருவிருப்புங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குதான். சில நேரம் பெருவிருப்பு என்றால் என்னன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படலாம். பட் அதை சொல்லணும், பெரும்பான்மையோரின் விருப்பத்தை பெற்று ஆட்சி அமைத்தல். சரி, இவ்வாறான மக்களின் விருப்பை பெற்றுக்கொள்ளும் அரசர்கள் அல்லது அரசிகள் ஆகியோர் மூலம் ஆளப்படுவது சம்பிரதாய பூர்வமானதாகும். இந்நிர்வாகத்தில் பங்கு பெறும் பல்வேறுபட்ட அதிகாரிகள் பொதுமக்கள் ஆகியோர் ஆட்சி செய்யும் நிலப்பகுதியுடன் அரசு எனும் சொல்லால் குறிப்பிடப்படுது. இப்ப எல்லாம் சேர்ந்து நடந்தா தான் அரசுன்னு சொல்றாங்க. ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஒரு நிர்வாகம் இருக்கணும், நிர்வாக முறைமை இருக்கணும், இருந்தாதான் அது அரசு என்று சொல்றது. சரி, இப்ப இந்த விளக்கத்துல நமக்கு சொல்லப்பட்ட விஷயத்துல ஒரு சொல் இருக்குது, பெருவிருப்பு என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த சொல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். பெருவிருப்பு அப்படிங்கிறது கட்டாயம் ஞாபகத்துல இருக்கணும். அதான் மைக் ஆஃப் பண்ணுங்க. சரி, ரைட். அறிமுகத்தை திரும்ப பார்த்துருங்க. டக்குனு குயிக்கா அந்த பெருவிருப்பு கீழே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணுங்க. அடுத்த பார்க்க மாட்டோம். சரி, அப்படி அரசுக்கு முற்பட்ட காலம். அதுல 2 சொல் மார்க் பண்ணிருப்பீங்க. பெருவிருப்புங்கிறது மார்க் பண்ணிருப்பீங்க. இந்த அரசுக்கு முற்பட்ட காலம்னு சொல்றது ஒரு அரசன் தோற்றம் பெறுவதற்கு முன்னுள்ள காலம் அரசுக்கு முற்பட்ட காலம். சரி, இந்த மேலே குறிப்பிடப்பட்ட விளக்கத்திற்கு இயைபாக இலங்கையின் வரலாற்றில் அரசு என்னும் அமைப்பு வளர்ச்சி பெற்றது ஓரளவு பிற்காலத்தில் ஆகும். சரியா, இவங்க சொல்ற மாதிரி இலங்கையில் அரசு என்ற அமைப்பு வளர்ச்சி பெற்றது ஓரளவு பிற்காலத்துலன்னு சொல்றாங்க. இது எந்த பிற்காலம் அப்படின்னா இது தொடர்பாக பாடத்தின் அடுத்த பகுதியில கவனம் செலுத்தப்படும். நாங்க படிச்சுட்டு போற நேரம் எங்களுக்கு அது கவனம் செலுத்தப்படும். எப்படி அந்த அரசு தோற்றம் பெற்றது பிற்காலம்னு சொன்னா பண்டுகாவியனத்தை நாங்க பார்க்க போறோம். பிரதேச தலைவர்கள் வந்து பண்டுகாவியன் நாங்க பார்க்க போறோம், எப்படி தோற்றம் பெற்றதுன்னு சொல்லி. சரி, அரசொன்று தோன்றுவதற்கு முன்பு இலங்கையில் நாட்டை நிர்வகிக்க நிலவிய அமைப்பு எது என்பதில் இங்கு கவனம் செலுத்தப்படுகின்றது. அரசன் என்ற ஒருவன் வர்றதுக்கு முன்னுக்கு யாரு இலங்கையை நிர்வாகம் செய்தது, எப்படி இந்த நிர்வாகம் செய்யப்பட்டதுன்னு சொல்லி கவனம் செலுத்தணும். சரி, இதுவே அரசுக்கு முற்பட்ட காலம் என குறிப்பிடப்பட்டது. அரசு ஒன்று தோற்றம் பெறதுக்கு முன்னுக்கு நாட்டை எவ்வாறு நிர்வாகம் செய்தாங்கன்னு சொல்லி படிக்கிறது தான் அரசுக்கு முற்பட்ட காலம். சரி, அரசுக்கு முற்பட்ட காலத்தில் இந்நாட்டை ஆள்வதற்கு ஆட்சியாளர் ஒருவர் இருக்கவில்லை. அப்படித்தானே? அப்ப அரசுக்கு முற்பட்ட காலம்னு அரசன் இருக்க முடியாதானே, ஆட்சியாளர் ஒருவர் இருக்கவில்லை. அதற்கு பதிலாக சிறிய பிரதேசங்களில் சொத்துள்ள செல்வந்த பிரபுக்களே ஆட்சி அதிகாரத்தை மேற்கொண்டனர். ஆட்சி செய்ய போறது யாரு? சொத்துள்ள செல்வந்த பிரபுக்கள். அவங்க என்ன செய்யறாங்க? ஆட்சி அமைக்கிறாங்க. இந்நாட்டின் ஆரம்ப கால கல்வெட்டுகளில் இப்பிரபுக்கள் பருமக்க எனும் பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்த பிரபுக்களை சொல்றதுக்கு பருமக்கன்னு சொல்றாங்க. குடும்ப தலைவன், கிராம தலைவன், பிரதேச தலைவன் 3 பேரும் தனியா ஞாபகம் வச்சுக்கணும். பிறகு நாங்க அதை ஒவ்வொன்றா படிப்போம். சரி, பருமக்க எனும் சொல் பிரமுக எனும் சமஸ்கிருத மொழி சொல்லிலிருந்து பிறந்ததாகும். இந்த பருமக்க எனும் சொல் பிரமுக எனும் சமஸ்கிருத மொழி சொல்லிலிருந்து பிறந்ததாகும். இச்சொல் தலைமை என்பதை குறிக்கும். சிறிய பிரதேசம் ஒன்றிலாயினும்
அவர்களுக்கு இவ்வாறு ஆட்சி புரியும் அதிகாரம் கிடைத்தது அவர்களது செல்வத்தினாலும் அதனால் கிட்டிய பலத்தினாலாகும். இந்த பருமக்கன்னு சொல்றது ஒரு பிரதேச தலைவன், தனித்தனியாக நாங்க படிப்போம் பணி பண்பு எல்லாம். இவருக்கு எப்படி அந்த அதிகாரம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அவர்களது செல்வம், அவர்கிட்ட செல்வத்தினால்தான். அந்த பலவீனம் அவங்க பலம், அவர்கிட்ட செல்வம் வந்தா நல்ல பலம் இருக்கும். நமக்கு நிறைய காசு இருந்து நம்ம தைரியம் பார்ப்போம், அப்படிதானே? அப்ப அந்த செல்வம் அந்த பிரபுக்களுக்கு வந்தது. ஆகவே அந்த பிரபுக்கள் என்ன செஞ்சாங்க, நாட்டை நிர்வாகம் செய்யற பிரதேச தலைவர்களாக மாறினாங்க. இந்த பரமக்கை என்பவர் ஏதாவது ஒரு வகையில் பிரதேசத்தின் நிர்வாக அமைவை கொண்டிருந்தார் என்பதை குறிப்பிடும் கல்வெட்டு ஒன்று. இந்த கல்வெட்டு பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தம்புள்ளைக்கு அருகில் உள்ள கண்டலம் எனும் பிரதேசத்தில் கொத்தல் கந்தையில் காணப்படுகின்றது. பரமக்க அதிகாரத்தோடு இருந்தார் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தம்புள்ளைக்கு அருகில் உள்ள கண்டலம் எனும் பிரதேசத்தில் கொத்கல் கந்தையில் காணப்படுகின்றது. அக்கல்வெட்டு கிமு 250ஆம் ஆண்டுக்குரியதாகும். இந்த கல்வெட்டுல வந்து கிமு கிறிஸ்துக்கு முன் 250ஆம் ஆண்டுக்கு முன்னுக்குள்ளன்னு சொல்றாங்க. அம்மலையில் காணப்படும் குகை ஒன்றை பிக்குகளுக்கு தானமளித்த பரமக்க தொட்ட பூஜைக்கு எனும் பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ள. தொட்ட பூஜைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரமக்கைக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு பெயர் தொட்ட பூஜைக்கு. தொட்ட பூஜைக்கு என்பது படகுத்துறையை நிர்வகிப்பவர். சரி, தொட்ட பூஜைக்குன்னு சொல்றது படகுத்துறையை நிர்வகிப்பவர். இவர் வரி வசூலிப்பவராகவும் சொத்துக்கள் உடையவராகவும் இருந்தமையால் நிர்வாக அதிகாரத்தை கொண்டவராக இருந்திருக்க வேண்டும். ஒரு சொத்து இருக்குது, நல்ல சொத்து இருக்குது, பணம் இருக்குது இல்லையா, பரமக்கவாக இருக்கிறாரு, அதிகாரம் இருக்குது, நிர்வாக அதிகாரம் இருக்குது. சரியா, ஒரு பிரதேசத்தின் நிர்வாகத்தை கொண்டு நடத்த தன்மை அவருக்கு இருக்குது, கொண்டு நடத்துகிறார். அதனால இவர் என்ன செய்யறாரு, மிகவும் சிறந்தவராக இருக்கிறார். மயனேயவர்களை விட இவர் முன்னணியில் இருக்கிறார். சரி, அதனாலேயே பிக்குகளுக்கு குகை ஒன்றை அமைத்து தானமளிக்கும் ஆற்றல் அவரிடம் இருந்திருக்க வேண்டும். ஒரு காசு இருக்கணும், குகை செய்யறதுன்னா குகை ஒன்று பிக்குமாறு தானம் அளிக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும், கூடிய வசதி இருக்கணும், வருமானம் இருக்கணும். அப்ப அந்த காலத்துல இவருக்கு சொத்துக்கள் இருந்தது, வருமான வழிகள் இருந்தது. அதனால நினைச்சாங்க பிக்குமாருக்கு குகைகளை தானமாக செஞ்சு கொடுக்குறாங்க. பிரதான இலங்கையர் சமூகத்தில் பரமக்க எவ்வாறு தோன்றினார் என்பதை ஆராய்ந்து பார்க்கையில் இந்நாட்டில் அரசியல் அதிகாரம் வளர்ச்சி பெற்ற முறை இலகுவாக எவ்வாறு ஏற்பட்டது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். எப்படி பரமக்க வந்தார்னு தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். பிறகு நாங்கள் அடுத்த பகுதியை படிக்கும்போது இன்னும் அது தெளிவாக இருக்கும். அவ்வாறு தெரிந்து கொள்வதற்கு பிரதான காலத்தில் நிலவிய கிராமிய சமுதாயத்தையும் அதன் செயற்பாட்டையும் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த சமுதாயத்தினுடைய சிறப்பம்சத்தை அவங்க பணிகளை நாங்க என்ன செய்யணும், ஆய்வு செஞ்சு பார்க்கணும்னு சொல்றாங்க. பார்த்துக்கணும். ஓகே சார். இல்ல ஒவ்வொரு இடம் பாருங்க பிள்ளைகள், புத்தகத்துல மார்க் பண்ணுங்க, புத்தகம் இருக்கிறாக்கள் சரியா மார்க் பண்ணுங்க. கட்டாயம், இதெல்லாம் கட்டாயமான பாடங்கள், ஒன் வேர்ட் ஆன்சர்லயும் வரும். சரி, இதான் பாருங்க, இந்த காட்சி ஒண்ணு பாருங்க. கிராமங்களில் வாழ்ந்த குடும்ப தலைவர்களிலிருந்து நபர் ஒருவர் கிராமத்தின் தலைவனானார். அவர் கமிக்க எனும் பெயரால் குறிப்பிடப்பட்டார். கிராமங்களிடையே தொடர்பாடல்கள் இவர்கள் மூலம் இடம்பெற்றன. கிராமங்களுக்கு தொடர்பாடல், மக்களோட பிரச்சனை, மக்களுக்கான உதவி செய்வது எல்லாத்தையும் வந்து கமிக்கத்தானே செய்வாரு, தீர்மானிப்பார், பேசுவார், இவங்களுக்கு பேசி உதவி செய்வார். இவங்களை விட கமிக்க என்ன செஞ்சார், செல்வந்தராக இருந்தார், சொத்துக்களுடையவராக இருந்தார். அதனால அவருக்கு அந்த பதவி ரைட் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது முக்கியம். குடும்பத் தலைவன் அல்லது இல்ல தலைவன் சொல்ல போறோம் யாருன்னு பாருங்க. இது எல்லாருக்கும் தெரியும், எல்லார் வீட்லயும் பெரும்பாலும் இருப்பாங்க, தலைவர் ஒருத்தர் இருப்பார் வீட்டுல. அப்பா அம்மா அல்லது மூத்த சகோதரர் யாராவது குடும்பத்தினுடைய பொறுப்பினை ஏற்று நடத்துறவங்க குடும்பத் தலைவராக இருப்பாங்க. அப்ப
இல்லத்தலைவர்னு சொல்றாரு பாருங்க. குறைந்தபட்சம் கிமு 900ஆம் ஆண்டளவில் இந்நாட்டு கிராமிய குடியிருப்புகள் உலர் வலயத்தின் பல பிரதேசங்களில் பறந்து காணப்பட்டன. இக்கிராமங்கள் பல குடும்பங்களை கொண்டிருந்தன. சில வேளைகளில் 1 தொடக்கம் 30 குடும்பங்கள் அதில் வாழ்ந்து வந்தன. கிராமத்தில் இருந்தவங்களோட எண்ணிக்கை 1 தொடக்கம் 30 பேர் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல இருந்திருக்கிறாங்க. சரி, உங்களோட வீடுகளை பாருங்க, அடுத்தடுத்து இருக்கலாம். ஒரு சிறிய இடத்துல அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. 6-7 வீடுகிட்ட இருக்காங்க இல்லையா? இருந்தாலும் ஒரு சிறிய ஒரு இடத்துக்குள்ள அவங்க நினைச்சிருக்காங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு பெரிய விஷயம் விடயம் ஒன்றும் தேவைப்படலை. அதனால சிறிய ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. குடும்பம் என்ற கருத்து பிரதான காலத்தில் குலம் என்னும் சொல்லாலேயே குறிப்பிடப்பட்டது. இக்குடும்பங்கள் அனைத்திலும் தலைவர்கள் இல்லத்தலைவர்கள் கிருகபதி என்ற பெயரால் அழைக்கப்பட்டனர். குடும்பங்களுடைய தலைவர்கள் சொல்றது கிருகபதி, குடும்ப தலைவன் ககாபதி, கிருகபதிலாம் சொல்லப்பட்டது. கிமு 250ஆம் ஆண்டு அந்நிய கால கல்வெட்டுகளில் இவர்கள் ககாபதி என்ற சொல்லால் குறிப்பிடப்படும். உங்களுக்கு கிருகபதினு சொன்னாங்க, அப்புறம் அது கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து மருவி ககாபதி என்ற சொல்லை பெற்றது. இது தொடர்பான முக்கிய கல்வெட்டு ஒன்று அனுராதபுரத்தில் பெரிய புளியங்குளம் எனும் இடத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பெரிய புளியங்குளம்ங்கிற இடத்துல இருந்திருக்குது. ககாபதின்னு சொல்றத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரி, சுமணவின் குடும்பத்தை சேர்ந்த உலோக கைத்தொழில் மேற்கொண்டிருந்த இல்லத் தலைவன் ஒருவன் பிக்குமாரின் சேமநலன் கருதி கற்கு ஒன்றை சுத்தம் செய்து தானம் அளித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமத்தின் பொது பணிகளில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக முன் வந்தவர்கள் இக்குடும்ப தலைவர்கள் ஆவர். இவங்க தான் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக முன் வந்தவங்களாக இருக்கிறாங்க. இக்குடும்ப தலைவர்கள் எளிமையாக குடும்பம் குறிப்பிடுவதென்றால் கிருகபதி என்பது குடும்பத் தலைவன் ஆவான். கிருகபதின்னு சொல்றவன் குடும்பத் தலைவன் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இந்த குடும்பத் தலைவன் அல்லது கிராமத் தலைவனை பற்றி பாருங்க. கமிகா பார்த்துக்கொள்ளுங்கள். சரி, நல்லா பாருங்க. அவசரம் இல்ல. நோ டவுட் சார். நோ டவுட். நோ டவுட் சொல்லுங்க பாப்பா. டவுட் இல்லாத எனக்கு இப்ப குடும்பத் தலைவனை பத்தி நிறைய படிச்சுட்டு போயிரும், லேசா இருக்கும். அது என்னன்னு சொல்லுங்க குடும்பத் தலைவனை பத்தி. அஃப்ரீன், குடும்பத் தலைவன் எப்படி தெரிவு செய்யப்படுறாரோட பணி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். குயிக்கா இருக்கணும் யாராவது ஒரு ஆள். குயிக் பண்ணுங்க. லெட் குடும்பத் தலைவனை பத்தி சொல்லுங்க. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க. சார், குடும்ப தலைவர் வந்து தனது குடும்பத்தை வழி நடத்துறவர் இருப்பாரு. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதானா? இன்னொருக்கும் சொல்லுங்க. வேறொரு ஆள். ஐஷ்மான் சொல்லுங்க பாப்போம். ஐஷ்மான், கோஷான். ஓகே சார், நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. குடும்ப தலைவர்கள் வந்து
குறைந்தபட்சம் கிமு 900 ஆண்டளவுல நாட்டுக்கு கிராமிய குடியிருப்புகள் உலர் வலயத்துல பல பிரதேசங்களில் பறந்து காணப்பட்டிருக்கு. இந்த கிராமங்கள் பல குடும்பங்களை கொண்டிருக்குது. சில வேளைகள்ல 1 தொடக்கம் 30 குடும்பங்கள் அதில் வாழ்ந்திருக்கு என்று சொல்லாலேயே குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. இக்குடும்பங்கள் தலைவர்கள் கொண்டிருந்திருக்கு. அவங்க இல்ல தலைவர்கள் அல்லது கிருகபதி என்ற பெயரால அழைக்கப்பட்டிருக்காங்க. கிமு 250ஆம் ஆண்டை அண்மித்த காலப்பகுதியில கல்வெட்டுக்கள்ல அவர்கள் கஹாபதி என்ற சொல்லாலும் குறிப்பிடப்பட்டிருந்திருக்காங்க. இது தொடர்பான முக்கிய கல்வெட்டு தான் அனுராதபுரத்துல பெரிய புளியங்குளம் என்னும் இடத்துல கண்டறியப்பட்டிருக்கு. சுமணவின் குடும்பத்தை சேர்ந்த உலோக கைத்தொழில் மேற்கொண்டிருந்த இல்லத்தலைவர் ஒருவர் பிக்குமாரின் சேமநலன் கருதி கற்குகு ஒன்ற சுத்தம் செய்த தானம் அளித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. கிராமத்தின் பொதுப்பணிகள்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு முன்வந்தவர்கள் இந்த குடும்பத்துல தலைவர்களா நியமிச்சுக்கிறாங்க. எளிமையாக கூறுவதாண்டா கிருகபதி என்பவர் குடும்ப தலைவன் ஆவார். சரியா? ஓகே சார். ரைட். ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த கமிக்கோட பணியை கொஞ்சம் பாருங்க. ஒரு நிமிஷம் டைம் தாங்க. அப்படின்னு ஸ்கிரீன்ல பேர் வரக்கூடாது. சார் சாரி சார், கைப்பட்டு வந்துட்டு. சாரி பிள்ளை, பாத்துட்டீங்களா கமிக்கையை பத்தி? யார் கமிக்க பார்த்ததுல? கமிக்க யாரு பாத்தீங்க? பிரதேச தலைவர். கிராம தலைவர். தலைவர் இல்ல, கிராம தலைவர். மாத்தி சொல்லக்கூடாது. கிராம தலைவர். கிராமம் தனி ஒரு இடம், ஒரு கிராமம். பிரதேசம்னு சொல்றது சில பகுதிகள் ஒன்று சேர்ந்ததுதான் பிரதேசம். சரி, சரி. அப்ப இந்த கமிக்கையை பார்ப்போம் பாருங்க. பிரதான கல்வெட்டுகளிலும் அட்டுவா கதைகளிலும் கிராமிக்க அல்லது கமிக்க எனும் பெயரால் குறிப்பிடப்படும் பிரிவினர் பற்றி கூறப்பட்டுள்ளன. அவர்கள் பிரதான கிராம தலைவர்கள் ஆவர். சரியா? அக்கிராமங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வெவ்வேறாக அமைந்திருந்தன. கிராமங்களை வேறுபடுத்திக் கொண்டிருந்தது ஒடுங்கிய வனப்பகுதியாகும். சரி, கிராமங்களை வேறுபடுத்திக் கொண்டது ஒடுங்கிய வனப்பகுதியாகும். இவ்வாறு வேறுபட்டிருந்தமையால் ஒவ்வொரு கிராமத்திலும் வாழ்ந்த மக்கள் இவ்வேறுபாட்டை எங்களது ஊர்
அது தாம் வாழும் ஊர்னு சொன்னாங்க. அயலூர்னா அருகில் உள்ள ஊர், வெளியூர்னா கொஞ்சம் தூரத்துல இருந்த ஊர். இப்ப நாங்க சொல்றோம் என்னன்னா, இந்த முழு இலங்கையும் எமது நாடு தானே. ஒரு தலைவரின் கீழே ஓகே. நாங்க என்ன செய்யறோம், நிர்வகிக்கப்படுறோம். இந்த பிரதான காலத்துல ஒவ்வொரு கிராமமும் தனித்தனியா சுயாதீனமாக இருந்தது. ஒரு கிராமத்துல இருக்கிற அந்த மக்கள் இந்த கமிக்கன்னு சொல்லப்படுகின்ற தங்கட கிராம தலைவர் மூலம் நிர்வகிக்கப்பட்டாங்க. இவங்க இன்னொரு கிராம தலைவர் மூலம் நிர்வகிக்கப்படவில்லை. அப்ப அடுத்து இருக்கிற கிராமம் என்ன செய்யும், அது சுயாதீனமாக தனியாக இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த கிராமத்தில் இருக்க தலைவர் அந்த கிராமத்தை நிர்வாகம் செய்வார். நாங்க இருக்கிற கிராமத்திலோட தலைவர் எங்களை நிர்வாகம் செய்வார். கொஞ்சம் தூரத்துல உள்ள கிராமத்தில் உள்ள அவர் நிர்வாகம். இப்படி கிராமங்கள் நிறைய காணப்பட்டது. அப்ப அங்க இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த கிராமங்கள் தனித்தனியாக இருந்தது. அந்த கிராமத்தை நிர்வாகம் செய்தவர் தான் இந்த கமிக்கன்னு சொல்லப்படுறவர். இப்ப நாங்க வாழ்ற ஊர், அருகில் உள்ள ஊர், வெளியில உள்ள ஊர், வெளியூர் கொஞ்சம் தள்ளி உள்ள தூரத்தில் உள்ள ஊர்னு சொல்லி இந்த கிராமங்களை பிரிச்சிருந்தாங்க. இவர்களுடைய திருமண தொடர்புகள், பண்ட பரிமாற்றங்கள், பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளல் போன்றவற்றிலிருந்து ஒவ்வொரு கிராமத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்திய நபர் கிராமிக்கு எனும் பெயரால் குறிப்பிடப்படுகின்ற கிராம தலைவர் ஆவார். இப்ப 2 கிராமம் இருக்குது. எங்கட கிராமம் இருக்குது, அடுத்த கிராமம் இருக்குது. இந்த கிராமங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும்? ஒன்று வேலி போட்டு பிரிக்கப்பட்டிருக்கும். அப்படி இல்லாட்டி மலைகள், ஆறுகள், எப்படியாவது காடுகள் என்பவற்றினூடாக அந்த கிராமங்கள் தனித்தனியா பிரிஞ்சு அமைஞ்சிருக்கும். ரைட். அப்ப இந்த கிராமங்களுக்கு திருமண தொடர்பு இருக்கும். இந்த கிராமத்துல இருந்து ஒருத்தர் அடுத்த கிராமத்துல போய் திருமணம் முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த கிராமத்துல இருந்து அந்த கிராமத்துக்கு பொருட்களை கொடுக்கலாம், விற்பனை வியாபாரம் செய்யலாம். அங்கிருந்து பொருட்களை என்ன செய்யலாம், வாங்கி கொள்ளலாம். பண்டமாற்று முறை, பொருளை கொடுத்து பொருளை வாங்குற முறை செஞ்சு கொள்ளலாம். 2 கிராமத்துக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால், ஏதாவது குழப்பம் வந்தால் தீர்க்கிறது யாரு? கிராம தலைவர்கள். இந்த கிராம தலைவர்கள் போய் தான் என்ன செய்வாங்க, பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். சரி. இந்த கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தலைவன் ஒருவன் இல்ல தலைவரிலிருந்தே தெரிவு செய்யப்பட்டான். கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தலைவன் ஒருவன் இல்ல தலைவரிலிருந்தே தெரிவு செய்யப்பட்டான். அப்படி தெரிவு செய்யும் போது அவருடைய சொத்துக்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கலாம். அப்படி தெரிவு செய்யற நேரம் அவங்களோட சொத்து கவனத்துல தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா, ஒரு கமிக்கையை தெரிவு செய்யும் போது அவருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள்ல பிரதானமானது சொத்து. அவர் செல்வந்தராக இருக்கணும். ஏன் சொத்து பாக்குறாங்கன்னு சொன்னா, அவர் செல்வந்தராக இருந்தால்தான் அந்த கிராமத்தில் இருக்கிற இன்னொருத்தருக்கு என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். சரி. இந்த புராதன கிராமம் ஒன்றில் வாழும் ஏழை குடியானவன் அடுத்த போகத்தில் தருவதாக கூறிய வாக்குறுதியின் பேரில் கமிக்கவிடம் நெல்மூடை ஒன்றை கடனாக பெற்றுக்கொண்ட செய்தி ஜாத்தக அட்டகதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால மார்க் பண்ணப்படணும். ஒன் வேர்ட் ஆன்சர். சரி. கமிக்க ஏழை குடியான ஒருத்தனுக்கு நெல்மூடையை வழங்கியதாக குறிப்பிடப்படும் நூல், குறிப்பிடப்பட்டுள்ள நூல் பேர் கேட்பாங்க. ஜாத்தக அட்டகதா அப்படிங்கிற நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. கமிக்க என்பவர் ஏனையவர்களை விட அடுத்தவர்களுக்கும் உதவக்கூடிய அளவுக்கு செல்வந்தராக விளங்கினார். அவர் செல்வந்தராக இருக்கிறனால தான் அவரால் உதவி செய்ய முடிகிறது. அவர் செல்வந்தராக இருக்கிறனால தான் அவர் என்ன செஞ்சாங்க, கமிக்கவாக தெரிவு செஞ்சாங்க, கிராம தலைவனாக தெரிவு செஞ்சாங்க. ஒன்றும் இல்லாத ஒருவனை என்ன செய்யல, அவங்க கிராம தலைவனாக தெரிவு செய்யல. ஏன்னா அவரால் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அவர் கட்டாயம் என்ன செய்யணும், உதவி செய்யணும். இல்லைன்னு வர்றவருக்கு உதவி செய்யக்கூடிய பண்புடையவராக இருக்கணும். இது கமிக்கட பண்பு. நாங்க பிற கேள்வி பார்க்கும்போது உங்களுக்கு அது என்னன்னு விளக்கும். சரி, நான் விளங்கப்படுத்துறேன். சரி, பாருங்க. பாருங்க, ஒரு குழுவை சரியாக வழி நடத்துவதற்கு அக்குழுவினரின் நம்பிக்கையை பெற்ற நபர் ஒருவரை அதற்கு தலைமை தாங்க வேண்டும். ஒரு குழுவினரை சரியாக வழி நடத்துவதற்கு அக்குழுவினரின் நம்பிக்கையை பெற்ற நபர் ஒருவரை அதற்கு தலைமை தாங்க வேண்டும். அக்கிராமத்தின் இல்ல தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி கிராமம் சார்ந்த முடிவுகளை மேற்கொள்வதற்கு பதிலாக குடும்ப தலைவர்களின் விருப்புடன் கிராமத்தில் வாழ்ந்த செல்வமும் பலமும் படைத்த ஒருவரை தங்கள் கிராம தலைவராக நியமித்துக் கொண்டுள்ளார்கள். சரியா? ஒரு கிராமத்துல இருக்கிற எல்லாரும் யார செய்யறாங்க, செல்வமும்
பலமும் படைத்த ஒருவரைத்தான் கிராம தலைவராக தெரிவு செஞ்சிருக்காங்க. நாங்க பார்க்க ஒரு கிராமத்துல 10 பேர் இருக்கிறாங்க, 10 குடும்பம் இருக்கு. உதாரணத்துக்கு அந்த 10 குடும்பத்துல 10 குடும்ப தலைவர்கள் இருப்பாங்க. 10 குடும்பம்னா 10 குடும்ப தலைவர்கள் இருப்பாங்க. அந்த 10 குடும்ப தலைவரும் எடுக்கிறாங்க. அந்த 10 குடும்ப தலைவரும் பேசுறாங்க. பேசி யார் இந்த கிராமத்துக்கு தலைவர்னு பாக்குறாங்க. தலைவரா தெரிவு செய்யறது எப்படிப்பட்டவரா இருக்கணும்? செல்வம் இருக்கணும், சொத்து. ஏன் சொத்து இருக்கணும்? அடுத்தவர் கேட்கும்போது உதவி செய்யக்கூடியவரா இருக்கணும். அப்ப சொத்துக்கள் இருக்கணும், நல்ல பலம் இருக்கணும், தலைமைத்துவ பண்பு இருக்கணும். இதெல்லாம் பாக்குறாங்க. அதை பார்த்து தான் ஒருத்தரை தெரிவு செய்யறாங்க. ரைட், இவர் நம்ம கிராமத்துக்கு தலைவராக நாங்க தெரிவு செய்ய முடியும், அவர் கிராமத்தை நிர்வகிப்பார்னு சொல்லி தெரிவு செய்யறாங்க. அந்த கிராமத்துல வேறும் 1-2 பேர் செல்வந்தர்களாக இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட சில பண்புகள் சில நேரம் குறைவாக இருக்கும். உதவி செய்யற பண்பு இல்லாமல் இருக்கலாம், தலைமைத்துவ பண்பு இல்லாமல் இருக்கலாம். அதனால எல்லாத்தையும் பார்த்து தலைமைத்துவ பண்பு இருக்கின்ற ஒருவரை யாரா தெரிவு செய்யறாங்க? கமிக்கவாக கிராம தலைவராக தெரிவு செய்யறாங்க. சரி, இந்த கிராமத்து இல்ல தலைவரில் இருந்து தெரிவு செய்யப்படுபவரை கமிக்க என்று புத்த கோச தேரர் சம்பந்த பாசத்திகா எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். கிராமத்து இல்ல தலைவரில் இருந்து தெரிவு செய்யப்படுபவரே கமிக்க என்று புத்த கோச தேரர் சம்பந்த பாசத்திகா எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஒன் வேர்ட் ஆன்சர் கேள்வி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, கமிக்கவினால் நிறைவேற்றப்பட்ட விடயங்களுள் கிராம பொது நிகழ்வுக்கு தலைமை தாங்கல், கிராம குலத்தை நிர்வகித்தல், அதிலிருந்து நீரை விநியோகித்தல் என்பன முக்கியத்துவமானவை. கிராமத்தவர்களிடையே ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்தல் உட்பட ஏனைய பணிகள் அனைத்திற்கும் தலைமை தாங்குவதற்கு அவரிடம் காணப்பட்ட செல்வ நிலையால் உருவான அதிகார பலம் கட்டியெழுப்பப்பட்டிருந்தமையே காரணமாகும் என்பது தெளிவாகின்றது. இப்ப அவருக்கு என்ன காரணம்? இந்த சம்பந்த பாசத்திக்காவில புத்த கோசத்தேரன் சொல்றாரு, கமிக்கையை பத்தி சொல்றாரு. இந்த கமிக்க நிறைய விடயங்கள் என்ன செய்யறாரு? நிறைவு செய்யறாரு. சரி, அவருக்கு பணி நிறைய பணி இருக்குது. சரி, கிராம பொது நிகழ்வுக்கு தலைமை தாங்கணும், கிராம குலத்தை நிர்வகிக்கணும், அதுல இருந்து நீரை விநியோகிக்கணும், கிராமங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும், குடும்பங்கள் ஏற்படுற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். இதெல்லாம் ஒரு கிராமத்தலைவனுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு. சரி, கிராமத்திடையே ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்தல் உட்பட இணைய பணிகள் அனைத்திற்கும் தலைமை தாங்குவதற்கு அவரிடம் காணப்பட்ட செல்வ நிலையால் உருவான அதிகார பலம் கட்டியெழுப்பப்பட்டிருந்தமையே காரணம் என்பது தெரியாது. பாருங்க, அவர்கிட்ட செல்வம், அந்த செல்வம் தான் அவருக்கு இந்த கமிக்க என்ற கிராம பொறுப்பை, கிராம தலைவர் பொறுப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அது சம்பந்தமா சொல்லப்படுகின்ற நூல் சம்பந்த பாசத்திக்காக புத்த கோசத்தேருடையது. சரி, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நூல் இருக்கு. ஜாத்த கட்டக்கத்தா அங்கேயும் ஒரு சொல்லப்பட்டிருக்குது. கமிக்க விட நெல்மூடை பெற்றதாக சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு விடயங்களும் உங்களுடைய நினைவுல இருக்கணுமா இருந்தால் நீங்க அதை மார்க் பண்ணியிருக்கணும் அல்லது எழுதியிருக்கணும். சரி, அக்கிராமங்களில் வாழ்ந்த கிராம தலைவர்கள் ஒருவரோடொருவர் நல்லுறவுடன் செயற்பட்டமை சாதாரண சகவாழ்வு நிலவுவதற்கு பெருந்துணையாக அமைந்தது. இது பற்றி அம்பந்தோட்டை மாவட்டத்தில் சித்துல்பவை எனும் கிராமத்தில் உள்ள பிரதான விகாரிக்கு சொந்தமான குறவக்கல் என்னும் இடத்தில் காணப்பட்ட கற்குகை ஒன்றில் இதனை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரம் இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் நிறைய பெரிய விஷயங்களா இருக்கும், ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். கிராமங்கள்ல வாழ்ந்த கிராம தலைவர்கள் ஒருவரோடொருவர் நல்லுறவுடன் செயற்பட்டிருக்காங்க, சமாதான சகவாழ்வு நிலவுவதற்கு பெருந்துணையாக அமைஞ்சிருக்குது. இது பற்றி அம்பந்தோட்டை மாவட்டத்தில் சித்துல்பவை எனும் இடத்தில் அமைந்துள்ள பிரதான விகாரிக்கு சொந்தமான குறவக்கல் என்னும் இடத்தில் காணப்பட்ட கற்குகை ஒன்றில் இதனை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரம் ஒன்று இருக்குது. சரி, பாருங்க, அக்குகையை சுத்தமாக்கி பிக்குகளுக்கு தானம் அளிப்பதற்கு நபர் 3 முன் வந்துள்ளனர். 3 நபர்கள் முன் வந்திருக்கிறாங்க. கமிக்க செல்வந்தர்கள் 3 பேர் முன் வந்து என்ன செய்யிருக்காங்க? ஒரு குகையை பிக்குமாருக்கு தானம் கொடுத்திருக்காங்க. கமிக்க சிவ, கமிக்க சுமன, கமிக்க சதன என 3வரும் சித்துல்பவையை அந்நிய பிரதேச தலைவர்களாக இருந்திருக்கலாம். இவ்வாறான கிராம தலைவர்கள் தோன்றிய இந்நாட்டில் அரசியல் அதிகாரம் வளர்ச்சி அடைவதற்கான முக்கிய சந்தர்ப்பங்களில் ஒன்றாகும். அரசியல் அதிகாரம் வளர்ச்சி அடையில இது முக்கியமான சந்தர்ப்பமாக இருக்குது. இவங்க கிராம தலைவர்கள், இவங்க முன் வந்திருக்கிறாங்க, பிக்குமார் குகைகளை தானம் கொடுத்திருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல பிக்குமார் குகைகளை தான் வாழ்ந்தாங்க. இலங்கையில 1600க்கும் மேற்பட்ட குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது.
சரி, கமிக்க முழுசா பாருங்க பிள்ளைகள், முழுமையா பாருங்க கமிக்க. முழுமையா பாருங்க எல்லாம். ஏதாவது சரி. பாத்தீங்க இப்ப கமிக்க சம்பந்தமா ஏதாவது இருக்குதா? சரி, பரமக்க பாருங்க. பரமக்கையை பொறுத்தவரையில பிரதான காலத்தில் இந்நாட்டில் அரசியல் அதிகாரம் வளர்ச்சி பெறுவதில் பரமக்க எனும் பதவியால் குறிப்பிடப்படும் பிரபுக்கள் முக்கியத்துவம் பெற்றமை பற்றி மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னுக்கு பார்த்தனே, இங்க பரமக்கையை பத்தி நாங்க பார்க்கணும்னு இருக்கா. சரி, அவ்வாறானது ஒரு பிரபு வகுப்பினர் உருவாக்கும் மற்றும் அவர்களுக்கு நிர்வாக அதிகாரம் எவ்வாறு கிட்டியது என்பது தேடி அறிதல் இவ்விடயத்தில் முக்கியமானது. முன்னுக்கே கொடுத்திருக்கோம் பாடத்துல என்று முதல் பகுதியில இந்த பரமக்கையை பத்தி சொல்லியிருக்கிறோம். அந்த பரமக்க முக்கியத்துவம் பெறதுக்கு என்ன காரணம்னு தேடி பார்க்கணும். இந்த கீழே உள்ள படத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் லேக் அண்மையில இப்பன் கட்டுரை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்லறை மயானம். இதுல இந்த கற்கள் பாருங்க தனித்தனியா அமைச்சிருக்குது. இந்த இடங்கள்ல அந்த காலத்துல பரமக்கமார் இறந்தவங்களுடைய உடல் எரிக்கப்பட்டு பெறப்பட்ட அஸ்தி சாம்பல் இதுல வைக்கப்பட்டு அதுக்கு கீழே என்ன செய்யப்பட்டிருக்குது, சுற்றி கல் எழுப்பப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. இது பரமக்கமாருக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு மயானம். அவங்களுக்கு மட்டும்தான் இப்படியான கல்லறை மயானம் கட்டினாங்க. ஏன்னா அவங்க பிரதேச தலைவர்களாக இருந்தாங்க, செல்வந்தர்களாக இருந்தாங்க, சமூகத்துல உயர்நிலையில் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் இவ்வாறான மயானங்கள் அமைக்கப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது 3 இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த இப்பன் கட்டுவ உண்டு, எட்டிக்கல் பொத்த உண்டு, கல் சொகன்னு சொல்லப்படுகின்ற இடம் உண்டு. 3 இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது நாங்க எங்க பார்த்தோம்? 2வது பாடத்துல படிச்சிருக்கோம். பாருங்க, இது தொடர்பான விடயங்களில் ஆய்வுகளை மேற்கொண்ட அறிஞர்கள் அனைவரினதும் கருத்தாக இருப்பது பரமக்க எனப்பட்ட பிரதானிகளின் தோற்றம் பிரதான குலங்களின் பராமரிப்புடன் சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கலாம். சரியா, குலங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியானால் உண்மையிலேயே அது எவ்வாறு உருவானதுன்னு சொல்லி நாங்க இப்ப படிக்க வேண்டியிருக்கு. சரி, பாருங்க, கிமு 900ஆம் ஆண்டளவில் இந்நாட்டின் உலர் வலயத்தில் சிறு குளங்களை மையமாக கொண்டே குடியிருப்புகள் பரவி சென்றன. கிமு 900ஆம் ஆண்டு அளவில் இந்நாட்டின் உலர் வலயத்தில் சிறு குளங்களை மையமாக கொண்டே குடியிருப்புகள் பரவி சென்றன. இக்குளங்கள் மழை நீரினால் போஷிக்கப்பட்டன. மழை நீர்னா மழை பெய்கிற நீரை வச்சு தானே இருக்காங்க குளம் அமைச்சிருக்கிறாங்க ஆரம்ப காலத்துல கிராமங்கள்ல. சரி, சாதாரணமாக கிராமம் ஒன்றில் வாழ்ந்த 10-15 குடும்பங்களுக்கு அவரது அன்றாட தேவையை நிறைவு செய்த குளத்து நீர் குறுகிய காலத்துக்கே போதுமானதாக இருந்தது. என்னன்னா, இப்ப குளம் கட்டிட்டாங்க, கிராம குளம். பரமக்கை நாங்க எப்படி வந்தாருன்னு பார்க்க போறோம். இப்ப கிராம குளத்தை பத்தி தான் சொல்ல போகுது. கிராமத்தில் ஒரு சின்ன குளம் கட்டி 10-15 குடும்பங்கள் வாழ்றாங்க. அந்த இருக்கிற குளத்து நீர் வந்து இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் போதுமான, குறிப்பிட்ட காலத்துக்கு தான் போதுமானதாக இருக்குது. அடுத்த மழை வரும் வரை உலர் வலயத்துல மழை வந்து அடிக்கடி பெய்யாது. வருடத்துக்கு ஒரு முறை தான் மழை பெய்யும். அதான் உலர் வலயம்னு சொல்றது. அப்ப என்ன செய்யுதுன்னா, ஒரு புறம் பெய்த மழையை சேமிச்சு வச்சிருக்காங்க ஒரு சின்ன குளத்துல. அந்த குளத்து நீர் என்ன செய்யுது இல்ல, அடுத்த மழை வரை வரும் வரை போதுமானதாக இல்ல, நீர் முடிஞ்சிருது. அங்க இருக்க அந்த மக்கள் குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, அவங்க அன்றாட தேவைகளுக்கு, விவசாயத்திற்கு மிச்சமாவி ஆகுது. இப்படி பயன்படுத்தும் போது அந்த நீர் போதுமானதாக இல்ல.
சரி, வருடாந்தம் ஏற்படும் உலர் பருவங்களில் இக்குளங்கள் வற்றி போகின்றன. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இதனை அண்டி வாழ்ந்த மக்கள் பெரும் இடர்களுக்கு முகம் கொடுத்தனர். இந்த குளங்களை அண்டி வாழ்ற மக்கள் பெரும் இடர்களுக்கு, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தனர். பிரதான குளங்களை அண்டி வாழும் உலர் வலய மக்கள் இன்றும் இதே பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். உலகத்தில் இருக்கிற மக்கள் இன்னைக்கும் இதே பிரச்சனைகளுக்கு என்ன செய்றாங்க? முகம் கொடுத்து வருகின்றனர். இன்னைக்கும் இருக்குது. அனுராதபுரம், பொலனறுவை உள்ளிட்ட அந்த அம்பாறை பிரதேசங்கள்ல பாருங்க, குளங்கள் எல்லாம் வற்றி போகிறது. பெரிய பிரச்சனை அது. இன்னைக்கும் அந்த குளங்கள் வற்றி போய் அந்த மக்கள் நீர் இல்லாத பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறாங்க. அப்ப ஆரம்ப காலத்துல எப்படி இருந்திருக்கு? இப்ப பெரிய பெரிய குளங்கள் இருக்குது, இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா சனத்துக்கு அதிகம்னால பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த ஆரம்ப காலத்துல நாங்க படிக்கிற இந்த காலத்துல மக்கள் குறைவா இருந்தாலும் நீர் போதுமானதாக இருக்கல. பாருங்க, சிறு குளங்களில் மழைக்காலத்தில் சேகரிக்கப்படும் நீர் பற்றாக்குறையாகும் சந்தர்ப்பங்களில் உருவாகும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேர்வது உலர் காலநிலையால் மட்டுமல்ல, காலப்போக்கில் ஏற்படும் சனத்தொகை பெருக்கத்தாலும் பயன்பாட்டுக்கு மேலதிக நீர் தேவைப்படும் என்பதனால் ஆகும். நீர் பத்தாம் போறதுக்கு காரணம் ஒண்ணு சனத்தொகை பெருக்கம், மேலதிக தேவை, உணவு உற்பத்தி, இப்படி நிறைய விஷயம் வரும்போது தண்ணி பற்றாக்குறை ஏற்படும். இந்த பெருகி செல்லும் சனத்தொகைக்கு உணவை உற்பத்தி செய்து கொள்வதற்கும் போதுமான நீரை தேக்கி வைக்கும் தேவை ஏற்பட்டது. இப்ப சிறிய குளத்துல தண்ணி தேய்ச்சி வச்சுதான் போதாமல் போகுது. இப்ப தண்ணியை சேமிக்கிறதுக்கு பெரிய குளம் கட்டணும், அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகணும், யோசிக்கணும், தேவை ஏற்படுகிறது. இவ்வாறான தேவையினால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை முகம் கொடுத்த எமது பிரதான கிராமிய மக்கள் அச்சவாலை எதிர்கொள்வதற்காக பொருத்தப்பாடான முறை ஒன்றை கையாள தொடங்கினர். இப்படி பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு வருடமும் இப்படி பிரச்சனை வரும்போது என்ன தீர்வு, எப்படி இதை தீர்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வராங்க. தனித்தனியாக காணப்படும் குளங்களுக்கு பதிலாக அருகருகே காணப்படும் பல குளங்களை கால்வாய்கள் மூலம் ஒன்றிணைத்து குளத்தொகுதி ஒன்றை உருவாக்குவதே அதுவாகும். இப்ப யோசிச்சிட்டாங்க, தனித்தனியா குளம் கட்டுறதை விட குளங்களை எல்லாம் இணைத்து குளத்தொகுதி ஒன்று அமைச்சிருவோம்னு யோசிக்கிறாங்க. அதற்கு இரு நோக்கங்கள். குளத்தொகுதி அமைச்சதுக்கு 2 காரணம் இருந்தது. அந்த மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க. உதவி செய்யும் மனப்பாங்கு, அவங்கள்ட்ட இருந்த ஒற்றுமை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஏன் அந்த குளத்தொகுதி அமைச்சாங்க? இப்ப தண்ணி பிரச்சனைன்னு சொல்றேன். இவர் தான் பரம கபிலேல் பாருங்க, வேலை பாக்குறார். பரமக்கா இல்ல கமிக்கவா கூட இருக்கலாம். ஏன் அந்த சிந்தனை தோணுச்சுன்னு சொன்னா, ஒரு சில உலர் வலயத்துல ஒரு சில குளங்கள், மேட்டுப்பாங்கான நிலத்தில் அமைந்துள்ள குளம் மழை நீரால் நிரம்பும் போது வெளியேறும் மேலதிக நீரை தாழ்நில பகுதியில் அமைந்துள்ள குளம் ஒன்றிற்கு திருப்பி நீரை பாதுகாத்தல். மேட்டுப்பாங்கான நிலத்தில் அமைந்துள்ள குளம் மழை நீரால் நிரம்பும் போது வெளியேறும் மேலதிக நீரை தாழ்நில பகுதியில் அமைந்துள்ள குளம் ஒன்றுக்கு திருப்பி நீரை பாதுகாத்தல். யோசிக்கிறான், இந்த உலர் வலயத்துல கொஞ்சம் மேட்டுப்பாங்கான பகுதியில் உள்ள குளம் மழை நீர் தேமிச்சு மேலதிக நீர் வீணே போகுது, ஓடிட்டு இருக்குது, வீணாகுது. அவங்களுக்கு விவசாயத்துக்கு தேவை முடிஞ்சு தேவைகளுக்கெல்லாம் போதுமான நீர் இருக்கு, ஆனா வெளியேறுது. ஆனா தாழ்நில பிரதேசங்கள் உள்ள குளங்கள்ல நீர் வற்றி போயிருக்குது, தண்ணி இல்லை, அவங்க சரியான கஷ்டப்படுறாங்க. இதை தாழ்நிலத்திற்கு குளத்துக்கு என்ன செய்வோம்? கால்வாய்கள் மூலம் திருப்பி அனுப்பினால் அந்த குளங்களும் என்ன செய்யும்? நீரை பெறும். அப்ப அங்க இருக்கிற மக்களும் என்ன செய்வாங்க? விவசாயம் செய்வாங்க, தங்களுக்கு நீர் பற்றாக்குறை இல்லாமல் போகும், தீர்வுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இரு குளங்களுக்கு இடையில் உள்ள கால்வாயில் எந்நேரமும் நீரை பாய விடுவதன் மூலம் அதன் இரு பக்க நிலங்களிலும் ஈரத்தன்மையை பாதுகாத்துக் கொள்வதாகும். இரு குளங்களுக்கு இடையில் உள்ள கால்வாயில் எந்நேரமும் நீரை பாய விடுவதன் மூலம் அதன் இரு பக்க நிலங்களிலும் ஈரத்தன்மையை பாதுகாத்துக் கொள்வதாகும். எந்த நேரமும் கால்வாயில தண்ணி ஓடிக்கொண்டே இருந்தால் கால்வாயின் இரு பக்கம் என்ன செய்யும்? ஈரழிப்பாக இருக்கும். அப்ப விவசாயம் செய்யறதுக்கு இலகுவாக. இவ்வாறு ஈரழிப்பு மிக்க பிரதேசங்களில் இலகுவாக இணைய பயிரிடக்கூடியதாக இருந்தது. இதுதான் அவங்க அந்த குளத்தொகுதி அமைக்கப்பட்டதுக்கான காரணம். சரி, இந்த பிரதான காலத்துல இவ்வாறு அமைக்கப்பட்ட குளத்தொகுதிகளின் இடிபாடுகளை உலர் வலயத்தில் இன்றும் நாம் காணக்கூடியதாக உள்ளது.
இவ்வாறான ஒரு குலத்தொகுதியை குறிப்பதற்கு வெவ் பிரதாபனைய என்ற சொல்லை குலத்தொகுதிக்கு உலர் வலயத்தில் சொல்லப்பட்ட பெயர் வெவ் பிரதாபனைய. பொதுவா சொல்லப்பட்ட பெயர் வெவ் பிரதாபனைய. உலர்வலய மக்கள் அவற்றை என்ன செஞ்சிருக்காங்க, இல்லங்காவன்னு சொல்றாங்க. சரி, குலத்தொகுதிக்கு பொதுவா சொல்லப்படுற பெயர் வெவ் பிரதாபனைய, உலர்வலய மக்களுக்கு சொல்ற பெயர் எல்லங்காவர். குலத்தொகுதி ஒன்று உருவாக்கல் என்பது சிறு குலங்கள் பலவற்றை ஒன்றிணைப்பது மட்டுமல்ல, அதன் பின்னணியில் மிகவும் முக்கியமான விடயம் ஒன்று செயல்பட்டு கொண்டிருந்தது. அது என்னன்னு சொன்னா, உலர்வலயத்தில் அருகருகே சுயாதீனமாக இருந்து சிறிய கிராமங்கள் பற்றி இதற்கு முன்னர் கூறியுள்ளோம், பார்த்திருக்கோம் தானே. அடுத்தடுத்த எமது ஊர், அடுத்த ஊர் வெளியூர்னு சொல்லி இக்கிராமங்கள் ஒவ்வொன்றிற்கும் சொந்தமான சிறிய குளங்கள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் கூறப்பட்டது. குலத்தொகுதி உருவாக்கும் போது சுயாதீனமான கிராமங்களுக்கு சொந்தமான குளங்கள் பலவும் நீர் வழிந்தோடும் பிரதேச சம உயரங்களுக்கு அமைவாக ஒன்றிணைப்பதாகும். சரி, என்ன செய்யறாங்க, கிராமங்கள் குளங்களை என்ன செய்தது, ஒன்றிணைத்து கொண்டது. இப்ப நீர் பிரச்சனை உலர் வலயத்தில் என்ன செய்யப்பட்டது, தீர்க்கப்பட்டது. கீழே பாருங்க, படம் இருக்கு, எல்லா குளங்களும் இந்த பச்சை பச்சை நீல நீளமா இருக்கு பாருங்க, அதெல்லாம் குளங்கள். ஓடுகின்ற நதி ஓடுகின்ற இடத்துல இருக்க மாதிரி குளங்களை பாருங்க இருக்குது. இப்படி அந்த காலத்துல அமைக்கப்பட்டிருந்தது. சரியா, இது போதும் இன்றைக்கு. இப்ப நாங்க செய்ய போறது என்ன கேள்வியா, நான் மட்டும் பேசிட்டு இருப்பேன், அப்புறம் நீங்க கமிக்க பர்மக்க, அடுத்தது குடும்ப தலைவன், 4 விஷயம், ககாபதி, இந்த 3 விஷயம் நாங்க படிச்சிருக்கிறோம். கமிக்கட பணி, கிராமிக்கட பணி, கமிக்க கிராமிக்க 2 3, பண்பு பணி, பரமக்கட பண்பு, பரமக்கட பணி. சரி, இப்படி தனித்தனியா பார்க்கணும். குடும்ப தலைவனுடைய பணி. ரைட், காட்டுவோம் சிவமே. முதல் கேள்வி செய்வோம். எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதிட்டு தான் போகணும். யார் கேள்வியும் செஞ்சிருவோம் பார்ட் 2ல. பிச்சா எழுதுங்க, விட எழுதுங்க. சார் 2ஆம் பாட டியூட் போடலையே சார். போட்டனே, இல்ல சார். அனுப்பிட்டனே. இன்னைக்கு போட்டு விட்டேன். நான் நேற்று 9ம் 6ம் போட்டேன் நினைக்கிறேன். நேற்று 9 6 என்று போட்டு விட்டேன். இன்னைக்கு ரைட், நான் போட்ட ஞாபகம் இருந்தது, நான் பார்க்குறேன். ஓகே, இன்னைக்கு போட்டு விடுறேன். இந்த கிளாஸ் முடிய போடுறேன். ஓகே சார். கொஞ்சம் விலங்குனா கேட்போம். சார், ஓ இது கிரேட் 11 ஆகணும் படிச்சணுமா? ஓ, ஒன்று செய்யுங்க. ஓகே. ஆஃப்டர் இன்னைக்கு 11க்கு உங்களுக்கு கிளாஸ் இல்லையா? இல்ல சார், 6 மணிக்கு இல்ல. எத்தனை மணிக்கு இருக்கு? 8 o'clock. என்ன பாடம்? இஸ்லாம் பாடம். ஓகே.
ஓகே சார். இல்ல ஆன்சர் சார், எழுதினீங்களா? இல்ல சார், லாஸ்ட் ஆன்சர் எழுது. ஒன். ம்.
சரியா பிள்ளைகள்? finished question. எல்லாரும் finish பண்ணிட்டீங்களா? ஓ சார். விடையில சொல்லுங்களேன் கேள்வி. பிரதான காலத்தில் கிராமங்கள் வகைப்படுத்தப்பட்டிருந்த 3 முறைகளும் எவை? என்ன முறை? சொல்லுங்க. 3 முறைகளும் எவை? விடை எழுதிட்டேன்னு சொல்லி அதா கிராமங்கள் வகைப்பட்டிருந்த 3 முறைகளும் நமது ஊர், அடுத்த ஊர், வெளியூர் அப்படின்னு இருக்கு இல்லையா? படிக்கலையா நாங்க இப்ப? படிச்சோம் சார். கிராம தலைவர் ஒருவர் பிரதான காலத்தில் தெரிவு செய்யப்படும் தகுதிகள். கிராம தலைவருடைய பண்பு என்ன? தலைமைத்துவ பண்பை கொண்டிருத்தல். கட்டுக்காணப்படுதல், உதவி செய்பவரா இருத்தல். முக்கியமான விஷயம் செல்வந்தராக இருக்க வேண்டும். செல்வந்தர் தான் இப்ப கொஞ்சத்துக்கு முதல்ல போட்டீங்க. குடும்ப தலைவனாக இருக்கணும். குடும்பத்திலிருந்து கிராம தலைவனாக, குடும்பத்திலிருந்து ஒரு தலைவனாக இருக்கணும். மின்ஹா ஏன் லேட் ஆயிட்டீங்க? சார் இப்ப கொஞ்சத்துக்கு முதல்ல தான் லிங்க் போட்டிருந்தாங்க குரூப்ல. இல்லையே, லிங்க் என்ன போட்டாங்க? எல்லாரும் ஜாயின்ட் ஆயிட்டாங்களே 6 மணிக்கு. ஏன் உங்களுக்கு லிங்க் லேட் ஆயிட்டா? அது கவரேஜ் பிரச்சனை அப்படி எதுவும் தெரியல இல்லையா? சரி, நாங்க இன்னைக்கு கமிக்க, பரமக்க, குடும்ப தலைவர் 3 விஷயம் படிச்சோம். கமிக்க, பரமக்க, குடும்ப தலைவன் சொல்ற 3 விஷயம் படிச்சிட்டோம். நான் அடுத்த கிழமை அதையும் நான் உங்களுக்கு திரும்ப ரிவிஷன் செய்வேன். அடுத்த கிழமை கொஞ்சம் வெளிலனா ஜாயின்ட் ஆகுங்க. ரைட்? இது ஒரு பிரச்சனை இல்லை, பெரிய ஒரு விஷயம் படிக்கல. அடுத்த கிழமை அதை திரும்ப நாங்க படிப்போம். சரி சார், முதலாவதுக்கு சார் அந்த விட கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார். ஏன்? நாங்க என்ன படிச்சோமா? இல்ல புக் கையில வச்சிருக்கீங்களா? ஆம் சார். இப்ப பாருங்க, நாங்க முதல் மார்க் பண்ண சொன்ன இடத்துல நீங்க மார்க் பண்ண இல்லையா? கிராமங்கள் வகைப்படுத்திட்டு இருந்த முறைகள். கிராமங்கள் எப்படி வகைப்படுத்தினாங்க? எல்லைப்படுத்தினாங்கன்னு வந்திருக்கணும். அதுல கிராமங்கள் எல்லைப்படுத்தப்பட்டது எப்படின்னு சொல்லி வந்திருந்தா நீங்க எழுதியிருப்பீங்களா இருக்கும். அந்த எமது ஊர், அடுத்த ஊர், வெளியூர்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டிருந்தது. அடுத்தது குலக்கிராமந்தனை. பொதுவாக அந்த காலத்துல எல்லாமே குலக்கிராமந்தனை வேற வகைப்படுத்துறதுக்கான வழிகள் அங்க இல்ல. கிராமங்கள் பொதுவாகவே இந்த அடிப்படையை கொண்டுதான் இருந்தது. சரி, வேறு முறைகள் வகைப்படுத்தப்பட்டதாக அங்க சொல்லப்படல. அந்த கிராமங்கள் வகைப்படுத்தப்பட்டிருந்தது. எமது ஊர், அடுத்த ஊர், வெளியூர்னு சொல்லி இருந்துச்சு. இருந்தது தானே? படிச்சோமா? படிப்பிச்சனா? ஏன் பார்க்கல? புக் பாருங்க. புக் வச்சிருக்காக்கள் கையில பாருங்க. அதான் எனக்கு விட வரணும். அது 2வது, கிராம தலைவர் ஒருவர் பிரதான காலத்தில் தெரிவு செய்யப்படும் தகுதி. அவருக்கு இருக்க வேண்டிய தகுதி கட்டாயமாக அவர் செல்வந்தராக இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான தகுதி. சொத்துக்களை உடையவராக இருக்கணும். தலைமைத்துவ பண்பை ஏற்று நடத்தக்கூடியவராக இருக்கணும். அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கணும். சரியா? கமிக்கவினால் ஆற்றப்பட்ட பணிகள். கிராம பொது நிகழ்வுல கலந்து கொள்றது, கிராம குளத்தை அமைக்கிறது, கிராம குளத்தை நீரை விநியோகிக்கிறது, சரி, கிராமத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது, சரி, கிராமத்தை பாதுகாக்கிறது. இப்படி அவருக்குன்னு பல கடமைகள் இருந்தது. சித்துல்பவ விகாரைக்கு அண்மையில் வாழ்ந்ததாக கருதப்படும் பிரதேச தலைவர்கள் 3. கமிக்க சிவ, கமிக்க சதன, கமிக்க சிம்மன இல்லையா? அந்த 3 பேரும் சிவன்னு சொல்லிருந்துச்சு. அந்த சொல்லு அந்த 3 பேரும் அவன சொல்லப்பட்டது.
பிரதான காலத்தில் குளத்தொகுதி உருவாக்கப்பட்டது. நோக்கங்கள் 2 நோக்கம் இருந்தது. மேட்டுப்பாங்கான குளத்தில் இருக்க நீரை தாழ்வான பகுதியில் உள்ள குளங்களுக்கு திறந்து விடுவது. கால்வாய் மூலம் நீரை வழங்குறது ஒரு நோக்கம். கால்வாய் மூலம் எந்நேரமும் நீர் பாய்ச்சும் போது கால்வாயின் இருமடங்கும் ஈரலிப்பாக இருக்கும். அதன் போது விவசாயத்துக்கு ஏற்றதாக இருக்கும். அது ஒரு நோக்கம். ரெண்டுமே அதுதான் குளத்தொகுதி உருவாக்கப்பட்டமைக்கான காரணங்கள். உலர் வலயத்துல நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறதுனால அந்த நீர் பற்றாக்குறைக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக குளத்தொகுதிகளை அமைத்து நீரை விநியோகிச்சாங்க. அவ எல்லாத்துலயும் என்ன செய்யும், நீர் எப்பயும் இருந்து கொண்டே இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். சரியா? இப்ப இது கொஞ்சம் படிச்சு நான் கொஞ்சம் விடயத்துக்குள்ள பார்த்த விட கேள்விகள் தான் இது. சரி, இதோட புக் நீங்க வாசிக்கணும். புக் வாசிச்சாதான் அது உங்களுக்கு திரும்ப சரி. இது நாங்க படிக்க வேண்டியது. சரி, சரி. இது பாருங்க பார்ட் 1ல சரி. அப்படி இப்படியே இருங்க. நான் PDF பண்ணு இமேஜ் போட்டுருக்காங்க. யாரு மின்ஹா? நான் உங்களுக்கு PDF போடணும். வச்சுருங்க. இதை நாங்க படிச்ச பாடம். இப்ப அரசின் அதிகார வளர்ச்சி இப்ப பார்த்த PDF. இதுல பாருங்க, குறுகபதி, கமிக்க, பருமக்க, அரசின் வச்சு கமிக்கர்னு இருக்கும். அது பரவாயில்ல. அரசாட்சியானது ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக உருவாவதற்கு முந்தைய காலம்தான் அரசுக்கு முற்பட்ட காலம்னு சொல்றது. பெருவிருப்புங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டதை நீங்க மார்க் பண்ணியிருப்பீங்க. பெரும்பான்மையோரின் பெருவிருப்பு ஆதரவுடன் அரசன் ஆளப்படுவது சம்பிரதாய பூர்வமானதாகும் சொன்னாங்க. சம்பிரதாய பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குடும்ப தலைவனுக்கு கிருகபதி மற்றும் ககாபதி என்னும் சொற்களால் அழைக்கப்பட்டான் குடும்ப தலைவன். சரி, இந்த குடும்ப தலைவன் குடும்பத்தில் செல்வாக்கு மிக்க ஒருவர் குடும்ப தலைவர். இதெல்லாம் நாங்க சொல்ல விஷயம் இதுல இருக்குது. இந்த PDF நான் முடிச்சுட்டு உங்களுக்கு போட்டு விடுறேன்.
கமிக்க. பல குடும்பங்கள் இணைந்து கிராமங்கள் எழுச்சி பெற்றன. கிராம தலைவன் கமிக்கன்னு சொல்லப்பட்டான். இரனா வெட்டிட்டு கமிக்கன்னு போட்டீங்கன்னா சரி. இல்லத்தலைவர்களில் செல்வாக்கு மிக்கவராக இருத்தல் சம்பந்த பாசத்திக்காங்கிற நூல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. செல்வமுடையவராக இருத்தல். ஏழையான ஒருவரிடம் கமிக்கரிடம் கடன் பெற்றமை ஜாத்தக அட்டகத்தா நூல்ல சொல்லப்பட்டிருக்குது. நான் முன்னுக்கு சொன்ன விஷயம் இருக்குது. அதான் கமிக்க உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். கமிக்கட கடமைகள் பாருங்க. கிராமத்தின் பொது நிகழ்வு தலைமை தாங்கிறது, கிராமத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் இது நம்ம உங்களுக்கு விளங்க கேள்விக்கும் செஞ்சோம். அது இந்த மாதிரிதான் கிராம மக்களுக்கு தேவையான பொது நலப்பணி ஈடுபடுறது கிராம குலத்தை நிர்வகிக்கிறது. அப்புறம் கிராமத்தை இணைந்து ஒற்றுமையாக செயற்பட்டாங்கன்னு சொல்லி கமிக்க சிவ, கமிக்க சுமன, கமிக்க சதன கொரவக்கல கல்வெட்டுல சொல்லப்பட்டு இது உங்களுக்கு முதல்ல வந்த ஒரு வினா. பரமக்க பல கிராமங்கள் சேர்ந்த பிரதேச நிர்வாகத்தை மேற்கொண்டவர் தான் பரமக்க. பரமக்கு வரி அறவிடும் செயற்பாடு பிற்காலத்தில் அரசுரிமை காரணம். இவங்க தான் என்ன செஞ்சாங்க, இங்க வரி அறவிட்டவங்க தான் பிறகு அரசன் என்ற செயற்பாட்டுக்கு வந்தாங்க. இதுல பெண்ணா இருந்தா பருமகள்னு சொல்லப்பட்டாங்க. பருமக்கட கடமை என்ன, அவங்களோட பொறுப்பு என்னன்னு நாங்க நீ அதை படிச்சுட்டு தான் அதை நாங்க படிக்கணும். சரியா? இந்த படம் இந்த சரி கடந்த எக்ஸாமுக்கு வந்துருச்சு. பருமக்கங்கிறது எக்ஸாமுக்கு வந்துருச்சு. இந்த பாடம் இப்போ இந்த வருஷம் வரலன்னா உங்களுக்கு அடுத்த வருஷங்கள் வர காரணம் அவ்வளோ. இந்த டைம் எக்ஸாம்ல எல்லாம் வரும். அதை நல்லா பாடமாக்கி கொள்ளுங்க. சரி அப்படி இப்போ நாங்கள் முடிப்போம். ஏதாவது கேட்கணுமா இருந்தா கேளுங்க. அடுத்த கிளாஸ் சந்திப்போம். குட் நைட். Thank you, sir. Good night. Thank you, sir.